ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் யாருடையதுன்னா துலா ராசி துலா லக்னத்துக்குரிய மீமன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் பிளெஸிங்ஸ். இந்த மாதம் உங்களுக்கு வந்து என்ன யூனிவர்ஸ் கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங் இருக்க போகுது. ஓகேங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ரீடிங். ஸோ இவங்கள தான் வந்து கார்ட்ஸில் ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஒர்க் சைட், family and overall blessings or advice என்ன இருக்குது ஃபைனலில் பார்க்கலாம். ஃபஸ்ட் உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய ஒர்க் சைட் துலா ராசி துலா லக்னம். டெம்பரன்ஸ், நல்ல பாசிட்டிவ் கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. டெம்பரன்ஸ் அண்ட் ஹை பிரிஸ்டஸ். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா உங்களுடைய ஒர்க் ஃபீல்டில் வந்து ரொம்ப ஒரு அவசரமும் படலை, நிதானமாகவும் இருக்கிறீங்க. ஒரு நீங்கள் பண்ணுற முயற்சி வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது இருக்குது. ஒரு முடிவுகள் அப்படின்றது வந்து ஒரு தீர்க்கமாக எடுத்துகிட்ருக்கீங்க. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபீல்டு எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் பிஸ்னஸில் இருக்கலாம், ஒர்க்கில் இருக்கலாம். இல்லை வந்து உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அவசரம் இல்லாமல் ஒரு நிதானமான ஒரு போக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அமைதியான ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிறது கூட உங்களுக்கு வந்து அப்ரிஷியேஷனாக இருக்கலாம். அது வந்து ஒரு வெளியும் காமிக்கிறது இல்லை. ஓகே, அந்த மாதிரி இருக்குது. உங்களோட வைப் வந்து நல்லா இருக்குது. குட். ஓகே, வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ உங்களுடைய ஐடென்டிட்டி ரெண்டு விதமாக காமிச்சிருக்கீங்க. டெம்பரன்ஸ் அண்ட் ஹை பிரிஸ்டஸ் அப்படின்னு காமிச்சிருக்கீங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிற ஒரு பொசிஷன் தான். ஸோ உங்களுடைய ஒர்க் வந்து ஒரு நிதானமாக பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு கான்சியஸாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் வருது. நல்லா இருக்குங்க. வேறு என்ன இருக்குது உங்களுக்கு இந்த மாதம்? பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். சில விஷயங்கள் வந்து ஒரு சிலருக்கு இந்த பாயிண்ட் சூட் ஆகும். ஒரு படிக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து புதிய ஒரு ஒர்க்கில், அதாவது நியூ திங்ஸ் நீங்கள் ஒர்க் ஃபீல்டில் வந்து கற்றுக்கிறதா இருக்கலாம். அதற்குரிய ஒரு கைடன்ஸாக இருக்கட்டும், அதற்குரிய ஒரு நபர்கள்ட்ட நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. இல்லை வந்து உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கிது. இல்லை சிலருக்கு வந்து ஒரு வேறு ஒரு புது முயற்சி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து நாலேஜ் அப்படின்றது வந்து பெருசாக எனக்கு தெரியல. அதற்குரிய ஒரு படிப்பாக இருக்கலாம், அதற்குரிய ஒரு ஒர்க்காக இருக்கலாம். நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதற்குரிய ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. சிலருக்கு இந்த பாயிண்ட் சூட் ஆகும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு இந்த பாயிண்ட்டு. ஓகே, இல்லை ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு ஒர்க்கில், ஒரு பிஸ்னஸில் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போவாங்கள்ல. ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணலாமே, இதுக்கப்புறம் இப்போ ஒரு லெவல் வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் போகிறதுக்கு என்ன பண்ணணும், அதற்குரிய ஒரு திங்ஸாக இருக்கலாம், வாங்குறதா இருக்கலாம், இல்லை அதற்குரிய படிப்பாக இருக்கலாம், இல்லை அதுக்குரிய ஒரு நாலேஜாக இருக்கலாம். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அதற்குரிய ஒரு கைடன்ஸும் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்குது. அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ சிலருக்கு வந்து வேலை அப்படின்றது வந்து திடீர்னு ஒரு அதர் சிட்டி இல்லை வேறு இடம் அப்படின்ற மாதிரி பிரான்ச் அப்படின்ற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகவும் சான்சஸ் இருக்குங்க. ஓகே, மோஸ்ட்லி அந்த இடம் வந்து ஒரு கடல் சார்ந்த இடமா கூட இருக்கலாம். ஸோ பென்டக்கிள்ஸ் வைஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் இருக்குது. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் தெரியுது. ஹெரஃபெண்ட். ஸோ உங்களுடைய ஒர்க் வந்து ஒரு அமைதியாக,
ஒரு நிதானமாக ஸ்டெப்ஸ் வந்து ஒரு கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய கார்ட்ஸ் அந்த மாதிரி காமிச்சிருச்சு. ஏன்னா வந்து ஹைப்ரிஸ்டஸ் வந்துச்சு, இங்கே வந்து டெம்பரன்ஸ், இங்கே வந்து 7 of Wands, ஹெரஃபண்ட். ஸோ உங்களுடைய ஒர்க் வந்து ஒரு சீக்ரெட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய ப்ராஃபிட் வந்து அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு திங்கிங், ஒரு தாட்ஸ் அப்படின்றது மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ, என்ன திங்க் பண்ணுறீங்களோ, ஸோ இது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு இதுதான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பொறுமை அப்படின்றது இருக்குது. அந்தளவுக்கு வந்து உங்களுடைய ஏன்னா வந்து உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து நிறைவேறணும். அது வரைக்கும் வந்து அதுக்கு வந்து வெளியே சொல்லக்கூடாது. அந்த சீக்ரெட் வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து என்னென்னா ஒரு சோல் லெவலில் ஒரு க்ரோத் தெரியுதுங்க. நல்லாயிருக்கு. ஸோ உங்களுடைய வைப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னா சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. எஸ், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே கிடைக்க போகிறாங்க. இவ்வளோ நாள் உங்களுடைய பேச்சு வந்து கேட்காம இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ, என்ன முயற்சி நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து சப்போர்ட்ஸ் தெரியுது. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபீல்டில் இது பிஸ்னஸாக கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மணி வைஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குங்க. சிலருக்கு வந்து ஆன்லைன் பிஸ்னஸாக கூட இருக்கலாம், சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், சர்வீஸ் ஜாபாக இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. ஓகே, நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து ஒரு கான்சியஸாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் நீங்கள் போகிறீங்க. நல்லாயிருக்கு. ஓகே, உங்களுடைய ஃபேமிலி லவ் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். 4 of Pentacles, Nine of Wands. ஸோ ஃபஸ்ட் 2 கார்டு உங்களுடைய ஃபேமிலி சைடு. கார்ட்ஸ் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க, நடக்க போகுது. ஏன்னா வந்து ரொம்ப டிலே இருந்திருக்கும், நீங்கள் நினச்ச விஷயங்கள் வந்து நடக்காமல் இருந்திருக்கும், நிறைய டவர் மொமெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, வெயிட்டிங் மோடில் இருந்திருப்பீங்க. உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருப்தி இல்லாத சுச்சுவேஷன் கூட போயிட்டுருக்கலாம். உங்களை வந்து புரிஞ்சுக்காத ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். பட் அவங்க முன்னாடி இப்போ நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க இந்த மாதம் அப்படின்றது, விக்ட்ரி, சக்ஸஸ் அப்படின்றது தெரியுது. அதேமாதிரி இது வந்து லவ் சிச்சுவேஷன் அப்படின்னா செய்கிறதுக்கு, ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் என்ன உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் இங்கே வருது அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற பர்சன் வந்து என்ன ஒரு உங்களுக்கு வந்து ஃபேர் இல்லாமல் நடந்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த ப்ரியாரிட்டி வைஸ் வந்து ஒரு வெயிட்டிங்கில் வச்சுருந்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா டவர் அண்ட் 9 of Wands உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு ரியலைஸ் பண்ண வேண்டிய டைம். ஸோ இது என்னென்னா உங்களுக்கு வந்து 4 of Wands வருது அப்படின்னா ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு விக்ட்ரி வருது. இது வந்து உங்கள் செல்ஃபாக கூட உங்களுக்கு அந்த வெற்றி அப்படின்றது, அந்த சக்ஸஸ் அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் அது உரியது, வேறு யாருக்கும் கிடையாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் தான் கஷ்டப்பட்டிருக்கீங்க. வேறு யாரும் இதில் வந்து ஒரு பங்கு இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு தூக்கி விடுறது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கலை. நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேற போகிறீங்க, கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கீங்க. அந்த மாதிரி இது வந்து எமோஷ்னலாக கூட இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன் கொண்டு வந்த என்ன சொல்கிறது, இது ரிலேட்டிவ்ஸாக கூட இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். இந்த சிச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு காரணமே இவங்க தான். ஏன்னா இந்த விக்ட்ரி கொண்டு வரதுக்கு காரணமே இவங்க தான். ஏன்னா அந்தளவுக்கு இவங்க உங்களுக்கு அந்த லெசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்தாலும், இவங்க ரீயூனியன் இவங்க நினச்சாலும், ஆசைப்பட்டாலும் நீங்கள் அலோவ் பண்ணணுமா, இல்லை இந்த பர்சன் வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த ட்ரூவாக இருப்பாங்களா அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். ஸோ இந்த விக்ட்ரி அப்படின்றது வந்து நீங்களே பார்க்குறீங்க. இந்த 4 of Pentacles
அண்ட் ஃபோர் ஆஃப் வான்ஸ். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப். இது வந்து லவ் சிச்சுவேஷனுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் வந்து இந்த பர்சன்ட்ட இருந்து ஃபேமிலி லைஃப், ஒரு நல்ல லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. பட் அவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீட்டிங் கூட அப்படின்னு சொல்லலாம். பியூரிட்டி வைஸ் அப்படின்றது வந்து கொடுக்கல. ஒரு இந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஒரு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த யூனிவர்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த பர்சனுக்கு வந்து ரியலைசேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு கொண்டு வர போகிறாங்க. பட் நீங்கள் இந்த இந்த சிச்சுவேஷனுக்கு நீங்கள் என்ன ஆக்ட் பண்ணணும், அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ உங்களுடைய வைப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களுடைய க்ரோத் அப்படின்றது வந்து உங்கள் சோல் லெவலில் வந்து ஹையராக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அதை முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, இதே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்யோன்யம் அப்படின்றது வந்து இந்த மாதம் இருக்குங்க. கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு வந்து சில மணி இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். இது வந்து நான் பாஸ்ட்டு சொல்கிறேன். அதனாலே சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ அதிலேருந்து வெளியே வர போகிறீங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிலருக்கு வந்து செப்ரேஷன் கூட இருக்கலாம். வேலை விஷயமா ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களும் ஒரு ரீயூனியன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் குட், நல்லா வரப்போகிறீங்க. இது வந்து லவ் சிச்சுவேஷன் ஆல்ரெடி நான் பாயிண்ட் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த பர்சன் வந்து திருந்தினா, ஓகே, அந்த ட்ரூ லவ் அப்படின்றது இந்த பர்சன் கொடுத்தா மட்டுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது பெட்டர். இல்லைனா நீங்கள் வந்து பழையபடி இவங்கள்ட்ட வந்து அதை ஃபேஸ் பண்ணுற, ஏன்னா நீங்கள் நிறைய ஹீல் ஆகிருக்கீங்க. உங்களோட ஒர்க்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய விஷயத்தில் இந்த பர்சன் அப்படின்றது வந்து உங்களோட எமோஷ்னலாக யார் உங்களை ட்ரைன் பண்ணாங்களோ, இந்த பர்சன் யார் வேணாலும் சூட் ஆகும். ஓகே, ஒரு என்ன சொல்கிறதுனா, பட்டம் படாமல் இருக்கிறது அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அவங்கக்கிட்ட வந்து பெருசாக நீங்கள் வந்து ஏன்னா உங்களை ஆல்ரெடி அவங்க மதிக்கலை. உங்களை வந்து அவங்க ஆல்ரெடி அந்த வேல்யூ கொடுக்கல. ஸோ அவங்க வந்தாலும் ஃபுல்லாக நான் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலை. ஸோ எப்படி இருக்கணுமோ இருந்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களை தான் நான் பார்க்குறேன். உங்களை நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஃபைனலாக ஓவரால் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். எஸ், இது தான் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த மாதம். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த சிச்சுவேஷன்லேருந்து இந்த சிச்சுவேஷன் வர போகிறீங்க, வந்திருக்கீங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து என்ன சொல்கிறது, கார்மிக் சிச்சுவேஷன் டேலி பண்ணிவிட்டு நடந்தது எல்லாம் வந்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு, அந்த குப்பை மாதிரி ஓரத்தில் வச்சுட்டு, என்ன சொல்கிறது, அந்த ஒரு பொசிஷனுக்கு அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, நம்மளுக்கு இனிமேல் நல்ல விஷயந்தான் நடக்கும். ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கார்ட்ஸ்லேயே உங்களோடது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நல்ல ஒரு வைப் இருந்துச்சு. ஸோ அதை தான் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஓவரால் குட் நியூஸ் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்குது. சிலர் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. அதர் ஒரு சிட்டி இல்லைனா வந்து கண்ட்ரி அப்படின்றது இருக்கும். நல்ல ஒரு இடத்துல இருந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து 9 சீரீஸ் இருக்கிறவங்க வாய்ப்புகள் இருக்குங்க. நம்பர்ஸ் ஓகே, பார்ட்னராக வர்றதுக்கு ஃபயர் சைன் கூட இருக்கலாம். ஸோ பேபி குட் நியூஸ் கூட இருக்குது. சிலருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஒரு பண்ணிகிட்ருந்தீங்க, இல்லை வந்து மணி வைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா ரொம்ப நாளாக உங்களுக்கு சேல் ஆகலை, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இல்லை பிஸ்னஸில் வந்து ஒரு தேக்கனில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஓவரால் உங்களுடைய சிச்சுவேஷனே ஓவரால் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அது எல்லாமே உங்கள் வில் பவர் தான், வேறு யாருமே இல்லை. உங்களுடைய வில் பவரும் அதே மாதிரி டிவைன் கனெக்டிவிட்டி மட்டும்தான் நான் சொல்வேன். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நீங்களே உங்களுடைய அது என்ன சொல்கிறது, ஹீல் ஆயிருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் நினச்ச பொருள் வாங்க போகிறீங்க. ஜுவல்ஸாக கூட இருக்கலாம் அது. ஓகே, சிலர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தீங்க, லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இது வீடு விஷயமா ஏன்னா வந்து 4 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு, 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. வீடு விஷயத்தில் விற்கணும், இல்லை உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கணும், மணி வைஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் தெரியுது, கெட் டுகெதர் தெரியுது. நல்லா இருக்குங்க, ஓவரால் நல்லாயிருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த கார்ட் பார்த்துடலாம். உங்களுடைய பிளெஸிங்ஸ் அட்வைஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம்.
ப்ராஸ்பரிட்டி. த யூனிவர்ஸ் இஸ் பியூரிங் இட்ஸ் abundance out to you. பி ஓப்பன் டு ரிசீவிங். இதை தான் நான் சொன்னேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த 2 கார்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ நீங்களே பார்க்குறீங்க. ரெட் லேடி கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் abundance எப்படி வந்திருக்கு, எப்படி ப்ராஸ்பரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது, அதே தான் இங்கேயும் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த கார்டு 7 horses, குட் திங்ஸ் டு கமெண்ட்ஸ், லீடிங் த பாத், blessings ஆஃப் சன் காட். சூரிய பகவானை கும்பிடுங்க. ஓகே, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் எப்படி உங்களுடைய வழி வந்து ஒரு நல்ல வழியாக பிறக்க போகுது. நீங்கள் போகிற வே கூட கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு கார்ட்ஸு. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.